இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து தவறான புரிதல் மாணவர்கிட்ட இருக்குது. அது என்னென்ன மாதிரி தவறான புரிதல் இருக்குது, இந்த புரிதல் இல்லாமல் எப்படி நல்ல சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை ஃபுல்லாக பாருங்கள். நல்ல காலேஜ் நல்ல குரூப்பும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. ஷெடியூல் வந்தோன்னே எல்லாருமே வந்து சாய்ஸ் லிஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா சாய்ஸ் லிஸ்ட்டு நல்லபடியாக ரெடி பண்ணி நல்ல காலேஜில் வந்து சீட் எடுக்கணும்னு எல்லாத்தோட ஆசை. ஆனால் நிறைய மாணவர்களுக்கு ஒரு சில தவறான புரிதல் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கைட் பண்ணுறவங்க, ஏன்னா இப்போ உலகத்தில் வந்து எதுவுமே தெரியாதவங்க வந்து எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நிறையா பேர் வந்து கைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து மாணவர்கிட்ட இருக்கிற தவறான புரிதல் என்னென்னா, இந்த தவறான புரிதல் வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடாது. அது என்ன மாதிரி தவறான புரிதல் இருக்குன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன்காரவங்களுக்கு ஜூலை 13ஆம் தேதியும், அதுக்கப்புறம் வந்து யூஸ்வலாக ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஜென்ரல்காரவங்களுக்கு 15ஆம் தேதியும், யூஸ்வல் ரவுண்ட் 1 வந்து என்னைக்கு ஆரம்பிக்குது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஜூலை 20 ஆரம்பிக்குது. செகண்ட் ரவுண்டுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி, அப்படியே வந்து அடுத்தடுத்து வந்து கவுன்சிலிங் நடக்குது. இது எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாருமே வந்து இப்போ சாய்ஸ் லிஸ்ட் வந்து ஒரு பேப்பர் பேனால நோட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நோட் பண்ணும்போது நிறைய தவறான புரிதல் இருக்கு. அந்த தவறான புரிதல் கண்டிப்பா உங்க மனசுல இருந்தா எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட், ஒரு காலேஜ் மட்டும் நம்ம போட்டா போதும்பா. ஏன்னா வந்து நம்ம பாட்டுக்கு நிறைய காலேஜ் போட்டோம்னா அவங்க பாட்டுக்கு வேற ஏதாவது காலேஜ் கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜ் மட்டும் போட்டா போதும்பான்னு அப்படின்னு தவறாக மிஸ் கைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி உங்களை கைட் பண்றவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஊர்ல வந்து எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிறவங்க, பா இந்த காலேஜ் மட்டும் போடு, ஏன்னா இந்த காலேஜ்ல எந்த குரூப்பும் உனக்கு கிடைச்சோடு இல்லாட்டா நான் பாத்துக்கிறேன்னு அப்படின்னு பீலா விட்டுட்டு இருக்கிறவங்களோட பேச்சை கேட்காதீங்க. ஏன்னா ஒரு காலேஜை மட்டும் நீங்க போட்டா வந்து கிடைக்காது. மேபி வந்து ரொம்ப லோயர் ப்ரொஃபைல் காலேஜ், உங்க மார்க்குக்கும் அந்த மார்க்குக்கும் ஒரு 20 மார்க் டிஃபரன்ஸ் இருக்குன்னா அந்த காலேஜ் மட்டும் போட்டா போதும். நல்ல மார்க் எடுக்கிறவங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 190 மார்க் எடுத்திருக்காங்க. இந்த 190 மார்க் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் வந்து கைட் பண்ணுவாங்க, எப்பா நீ அண்ணா யூனிவர்சிட்டியில நீ ஒரே பிரான்ச் போடு. ஏன்னா நீ பாட்டுக்கு நிறைய காலேஜ் நிறைய பிரான்ச் போட்டாங்கன்னா இவங்க பாட்டுக்கு வந்து உனக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. அதனால ஒரு காலேஜ் மட்டும் போடுன்னு யாரும் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. ஏன்னா ஒரு காலேஜ் உங்கள் மார்க்குக்கு சம்பந்தம் இல்லாமல் கட் ஆஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நாட் அலாட்டட் வரும். கண்டிப்பாக வந்து முதல்ல தம்ப் ரூல் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இது 3 ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ நிறைய அனாலிட்டிக்கல் நானே வந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்து குறையுதுன்னு சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் சேஃபர் சைடு இருக்கிறவங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 190க்கு மேல இருக்கிறவங்க, 190ல இருந்து 195 வரை இருக்கிறவங்க பிளஸ் ஆர் மைனஸ் 2 மார்க். ஸோ மார்க் குறையுதுன்னா இப்போ 190 மார்க் ஆறவங்க வந்து 192க்கு போன வருஷம் என்ன கிடைச்சிச்சு, 188க்கு கிடைச்சிச்சு. சார் இந்த தடவை கட் ஆஃப் தான் வந்து குறையுதுல, 192 காலேஜ் தான் எனக்கு கிடைக்குமே, அப்ப ஏன் நீங்க 188 பார்க்க சொல்றீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து எல்லா யூடியூபர் இன்க்ளூட் மைசெல்ஃப் என்ன சொல்லியிருக்கோம்னா, போன வருஷம் இந்த மாதிரி போயிருக்குன்னு அந்த காலேஜில் வந்து பிரான்ச் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்க ஒரு பிரான்ச் நினைக்கிறீங்க, அந்த பிரான்ச்சை க்ளோஸ் பண்ணிட்டா என்ன செய்வீங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆயிரும், கட் ஆஃப் 4 செக்ஷன் இந்த இடத்துல 2 செக்ஷன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு போன வருஷம் கம்பேர் பண்ண முடியுமா? அதனாலதான் ஒரு -2 மார்க் வச்சுட்டு சொல்றது. எப்பவுமே உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருக்கோ 190க்கு மேல இருக்கிறவங்க பிளஸ் ஆர் -2, 180க்கு மேல இருக்கிறவங்க பிளஸ் ஆர் -4, 170க்கு மேல இருக்கிறவங்க பிளஸ் ஆர் -5. பிளஸ் ஆர் மைனஸ்னா 165க்கு போன வருஷம் எந்த காலேஜ் கிடைச்சிச்சு, 175க்கு எந்த காலேஜ் கிடைச்சிச்சுன்னு நீங்க எல்லாமே நீங்க நோட் பண்ணணும். இதுதான் சேஃபர் சைடு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காரவங்க பொறுத்தவரை வந்து நீங்க உங்களுக்கு ஓப்பன் டு ஆல் இருக்கும், நீங்க எல்லா காலேஜுமே போடலாம். ஆனா கண்டிப்பா வந்து உங்களுடைய மார்க் என்னவா இருக்கும், நான் சொன்ன பிளஸ் ஆர் மைனஸ் கான்செப்ட் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நாட் அலாட்டட் வராது. ஸோ அதே மாதிரி உங்க மார்க்குக்கு மேல இருக்கிறது கிடைக்காதுன்னு நினைங்க, உங்க மார்க்குக்கு ஒட்டு இருக்கிறதுக்கு கிடைக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைங்க. உங்க மார்க்கோட கொஞ்சம் கம்மியா இருக்கிறது வந்து எனக்கு உறுதியா கிடைக்கும்னு நினைச்சிட்டு நீங்க சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணீங்கன்னா
உங்களுக்கு ஏமாற்றம் வராது. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து இன்னொரு தவறான புரிதல் என்ன இருக்குன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் அன்னைக்கு ஓப்பன் பண்ண உடனே, இப்போ வந்து நம்ம ஜென்ரல் வந்து என்னைக்கு ஆரம்பிக்குது, ஜூலை 20 முதல்ல ஓப்பன் பண்ணோம்னா, முதல்ல வந்து நம்ம சாய்ஸை போட்டுட்டு லாக் பண்ணிட்டோம்னா, யார் முதல்ல அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல சீட்டு கொடுப்பாங்கன்னு இந்த இது வந்து நிறைய மாணவிகிட்ட இருக்கு. ஏன்னா இது ஒரு தவறான புரிதல். சாய்ஸ் லிஸ்ட், சாய்ஸ் ஃபில்லிங் எப்படின்னா, உங்களுக்கு 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. முதல் நாள் 20, 21, 22, 20ஆம் தேதி காலையில 10 மணி இருந்து 22ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி வரை நீங்க 4:59க்கு போட்டாலும் ஒண்ணுதான். 20ஆம் தேதி காலையில 10:01க்கு போட்டால் ஒண்ணுதான். அதனால இதுல எந்த டிவியேஷன் கிடையாது. முதல்ல கொடுக்கறவங்களுக்கு முதல்லையும், கடைசி கொடுக்கறவங்களுக்கு கடைசிலையும் சீட் அலாட் பண்ண மாட்டாங்க. இந்த தவறான புரிதல் உங்க மனசுல இருந்து எடுத்துருங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 20ஆம் தேதி வந்து உங்களுக்கு வேகன்சி லிஸ்டோட சாய்ஸ் லிஸ்ட் நீங்க ஆன்லைன்ல போடுறீங்களா, தயவு செய்து 20ஆம் தேதி முடிந்த வரை வந்து நீங்க வந்து சாய்ஸை வந்து ஒரு ரஃபா பண்ணிட்டு வெளியில வந்துருங்க. லாக் பண்ணாதீங்க. 20ஆம் தேதி வந்து நீங்க வந்து அவசரமா வந்து நீங்க சாய்ஸஸ் பண்ணுவீங்க. அதுல வந்து தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த நாள் செகண்ட் டேயும் இருக்கு, தேர்ட் டேயும் இருக்கு. நீங்க முடிந்த வரை தேர்ட் டே லாக் பண்ணுங்க 12 மணிக்குள்ள. கடைசி நேரத்துல போய் வந்து நான் லாக் பண்றேன்னு நினைச்சீங்கன்னா சிஸ்டம் இது இருக்கும். அதனால தேர்ட் டே மத்தியானம் 12 மணி டெட்லைன் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து 3 ரவுண்டுக்காரங்க இருக்கும். 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங்ல முதல் நாள் முடிந்த வரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. செகண்ட் டே வந்து அது நல்லபடியா வந்து ஆர்டர் பண்ணுங்க. தேர்ட் டே வந்து 12 மணி தான் உங்க டெட்லைன் பண்ணிட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க. இது வந்து எல்லா ரவுண்டுக்காரையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட். மெயினா வந்து சாய்ஸ் லாக் பண்ணணும் கட்டாயம் கிடையாது. தயவு செய்து லாக் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க லாக் பண்ண பிறகு உங்களுக்கு மனசு மாறலாம். இந்த காலேஜை மேல வைக்கலாமா கீழே வைக்கலாமான்னு. நீங்க வந்து லாக் பண்ணணும் கட்டாயம் கிடையாது. அது ஆட்டோ லாக் ஆயிடும். யார் வந்து கண்டிப்பா லாக் பண்ணணும்னா, சார் என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வேற காலேஜ்லயும் கொடுத்துட்டேன், மேபி அவங்க ஏதாவது அவங்க காலேஜை முன்னாடி வச்சிருவாங்க நினைச்சீங்கன்னா அவங்க மட்டும் நீங்க லாக் பண்ணுங்க. மிச்சவங்க ஆட்டோ லாக் அதான் ஆயிரும். இன்னொன்னு வந்து மெயினா ரொம்ப முக்கியமானது டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன். டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன்ல வந்து நீங்க வச்ச சாய்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு காலேஜ் காட்டும். அந்த காலேஜ்ல வந்து நீங்க 6 கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. அக்செப்ட் பண்ண அப்போடா, டிக்ளைன் அண்ட் குவிட்டா, டிக்ளைன் அண்ட் அப்போட்டா, இந்த மாதிரி ஒரு 6 கண்டிஷன் கொடுப்பாங்க. இந்த 6 கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் வந்து நீங்க 4வது நாள் 5வது நாள் பண்ணியே ஆகணும். இது பண்ணாம இருந்தா உங்களுக்கு சீட் அலாட் ஆகாது. ஸோ இதை மெயினா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 5 நாளுக்குள்ள காலேஜ் போய் சேரணும், இல்லைன்னா 5 நாளுக்குள்ள டிஎஃப்சி போகணும். இந்த ப்ராசஸ் வந்து சைக்கிள் 14 நாள் இப்படிதான் இருக்கும். நீங்க வந்து ஒவ்வொரு தடையும் வந்து சாய்ஸை வந்து கரெக்டா போடுங்க. ரைட். நிறைய பேர் வந்து ஒரு புரிதல் நினைச்சிட்டு இருக்காங்க, சார் வந்து நான் கம்ப்யூட்டர் பிரான்ச்சா போடுவா, கம்ப்யூட்டர் பிரான்ச்சே போடணுமானா, நீங்க வந்து ஒரு காலேஜில் வந்து நீங்க கம்ப்யூட்டர் நினைச்சீங்கன்னா கம்ப்யூட்டர் மட்டும் கிடையாது, கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் ஞாபகம் வச்சுங்க. கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி, ஐடி, இது எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். நீங்க வந்து முதல்ல வந்து நீங்க காலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, குரூப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா 190+ மேல இருக்கிறவங்க ஒன்லி காலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 180 to 190 இருக்கிறவங்க காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதோட வந்து பிரான்ச்சை காம்ப்ரமைஸ் பண்ண ஐடியா பண்ணுங்க. 180 to 170 இருக்கிறவங்க நீங்க ஸ்ட்ராங்கா வந்து நீங்க எந்த பிரான்ச் போனீங்களோ அதுல ஸ்ட்ராங்கா இருந்தோம். காலேஜ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே ரேஞ்சா இருக்கும்போது காலேஜை வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம், முன்னாடி மாத்திக்கலாம். ஸோ இதுல வந்து நிறைய மாணவர்கள் வந்து, சார் நிறைய காலேஜஸ் ஃபோன் பண்ணி ஆஃபர் கொடுக்குறாங்க, அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்க அந்த காலேஜ் வந்து எந்த மாதிரி காலேஜ் பாருங்க. ஒரு டாப் ரேஞ்ச் காலேஜஸ் சென்னையில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆர்ஐடி, சவிதா, ஜேஎன்என், டேனிஷ், இந்த மாதிரி காலேஜஸ்லாம் ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த காலேஜஸ் ஆஃபர்லாம் வந்து உண்மையிலே ஜென்யூனா, அந்த ஆஃபர்ஸ் வந்து 4 வருஷம் கொடுப்பாங்களா மட்டும் முக்கியம் இல்லை. நீங்கள் அந்த காலேஜ் போய் பார்த்து உங்களுக்கு அந்த காலேஜ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிடிச்சிருக்கான்னு நீங்கள் முதல்ல பாருங்க. ஆஃபர் கொடுக்கறது நல்ல விஷயம் தான். ஆனால் வெறும் அந்த காலேஜை நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டரை அக்செப்ட் பண்ணுறது உங்கள் இஷ்டம். ஸோ முடிந்தவரை நீங்கள் வந்து எந்த மாதிரி காலேஜ் உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னும் நிறைய வந்து சாய்ஸ் பற்றி நம்ம நிறையா பேசலாம். வீடியோ லென்த்தியாக போயிடும். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.